குழந்தை பிரசவத்துல பிறக்கிறதுக்கும் குறைந்த எடையோட பிறக்கிறதுக்கும் பக்கத்துல ஏற்படுற ஈரநோய் காரணமா இருக்கும். இதையும் நீங்க விட்டு வைக்கலையானா இல்ல. திஸ் இஸ் டாக்டர் திவ்யதர்ஷினி, பெரியோடான்டிஸ்ட். ஐ டார்கெட் ஆன் யுவர் கம் அண்ட் ஓரல் ஹெல்த். பிரெக்னன்சி அண்ட் சைல்ட் பர்த் இது எல்லாரோட லைஃப்லயுமே ஒரு முக்கியமான விஷயம். பற்களை சரியா பராமரிக்காததுனால வர ஈரநோய் சிவியர் ஆகும்போது சைட்டோகைன்ஸ் போன்ற இன்ஃப்ளமேட்டரி ஹார்மோன்ஸ் நம்ம ரத்தத்துல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. பொதுவா இந்த ஹார்மோன்ஸ் உங்களோட குழந்தை முழுசா கருப்பையில வளர்ச்சி அடைகிற வரைக்குமே ஒரு நடுநிலைமையோட இருக்கணும். ஆனா கம் டிசீஸ் அதிகமாகும் போது இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ்ல ஏற்படுற இம்பேலன்ஸ்னால குழந்தை பிரசவத்துல பிறக்கிறதுக்கோ குறைந்த எடையோட பிறக்கிறதுக்கோ நிறையவே வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம பல்வலி சொத்தைன்னு வந்தா பிரெக்னன்சில செகண்ட் ட்ரைமஸ்டர்ல மட்டும் தான் எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ் கூட பண்ண முடியும். இதனால நிறைய பிரெக்னன்ட் விமன்ஸ் பல்வலி ஈறு ப்ராப்ளம்னு நிறைய சஃபர் ஆகுறத நாங்க பாக்குறோம். ஸோ பிரெக்னன்சி பிளான் பண்ற விமன் ஈறுகள் நல்லா இருக்கா பற்கள் நல்லா இருக்கான்னு பார்த்தது ரொம்பவே அவசியம்.